திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 17ஆம் இரகசியம். உலகாரியனோ என்றுரைத்தேனோ தோழப்பரை போலே, துன்னுபுகழ் கந்தாடை தோழப்பர் தம் முகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க, பின்னை உலகாரியன் என்னும் பெயர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றது என்றும். மேல் உபதேச ரத்தின மாலை 51 கந்தாடை தோழப்பர் எம்பெருமானாரின் மருமகனாரான முதலியாண்டானின் பௌத்திரர். குலப்பெருமைக்கேற்றபடி மகா வித்வானாய் ஸ்ரீரங்கத்தில் கோயில் நிர்வாக கைங்கரியத்தில் ஊன்றியிருந்தார். அவர் காலத்தில் நம்பிள்ளை என்ற மகாச்சாரியார் தரிசனத்தில் ஓரான் வழி ஆச்சாரியராக ஆச்சாரிய பதம் நிர்வகித்து வந்தார். அறிவில் சிறந்தவரும் வன்மை மிக்கவருமான இவர் முன்பு மற்ற வித்வான்கள் விளக்கங்குறைவாகவே காணப்பட்டனர். துன்னுபுகழ் கந்தாடை தோழப்பர் என்றழைக்கப்படும் அளவிற்கு குலப்பெருமை, அறிவு, குணபூர்த்தி எல்லாம் இருப்பினும் ஒரு சமயம் தோழப்பர் பிரகிருதி வசப்பட்டு மாச்சரியம் மேலிட்டு ஆலயத்தில் நம்பிள்ளையை சுடு சொற்களால் வைதுவிட்டார். அவர் தம் திருமாளிகை சென்றடைந்த போது இச்செய்தி அவர் தேவியாருக்கு எட்டிவிட்டிருந்தது, அதாவது தெரியப்படுத்தப்பட்டு இருந்தது. அவர் தோழப்பர் வந்த உடனேயே இப்படியும் நடந்து கொள்ளலாமா? உலகுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியனாய் ஆத்ம குண பூர்த்தியில் சிறந்தவரான நம்பிள்ளையை வைது வார்த்தை சொல்லி மகாபச்சாரத்தை தேடிக்கொள்ளலாமா? இது தேவரீர் குல பெருமைக்கு சேருமா? அவரிடம் அபராத க்ஷமாபணம் செய்து கொள்ள வேணும் என்று ஹிதமுரைத்தார். தோழப்பரும் நமது நடத்தைக்கு பச்சாதாபப்பட்டு தமது மனைவியே புருஷாகாரமாய் நம்பிள்ளையிடம் க்ஷமை வேண்ட அவர் திருமாளிகைக்கு போவதாக புறப்பட்டு வாசலில் வந்தவாறே அங்கு ஒருவர் வஸ்திரத்தால் முட்டாடிட்டு மறைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டார். இருட்டிவிட்டிருந்தபடியால் கையில் விளக்கை பிடித்து யாரென்று பார்க்க, அது திருக்கலிகன்றி தாசன். பெருங்குலத்தோன்றலான முதலியாண்டான் திருப்பேரனார் திருவுள்ளம் கன்றும்படி வர்த்திக்கும் அடியேனுக்கு இவ்வாசல் தவிர்த்து வேறு புகழ் காணேன் என்று சிறு குரலில் விண்ணப்பித்தார். நம்பிள்ளையின் ஆத்ம குண பூர்த்தியினாலும் உதார இதயத்தினாலும் மிகவும் கவரப்பட்ட தோழப்பர் அவர் திருவடிகளில் தண்டனிட்டு க்ஷமை வேண்டி, தேவரீர் உலகுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியராக இருக்கத்தக்கவர் என்று உணர்ந்தேன். அடியேன் பிழை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்ட நம்பிள்ளையும் தோழப்பரை அணைத்து சமாதானம் பண்ணினார். அதிலிருந்து நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியார் உலகாரியன் என்ற பெயர் நிலைத்து நின்றது. நம்பிள்ளையின் இப்பெயரை அவர் பிரிய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை தம் மைந்தர்க்கு சூட்டினார். இவரே சர்வக்ஞ லோககுரு என்று புகழப்படும் பிள்ளை லோகாச்சாரியார். இரு பெரியோர்களின் பரிமாற்றமான இச்சரிதத்தை நினைவூட்டுவது இவ்வார்த்தை. 17ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.